இது ESOP RS400 ஆர்க் வெல்டிங் மிஷின். இந்த மிஷின் இப்போ நம்மகிட்ட சர்வீஸ் வந்திருக்கு. இது SCR கண்ட்ரோல். நம்ம முன்னாடி தான் பார்த்தது IGBT யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது SCR போட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கண்ட்ரோல் போர்டு. அதனால அமைப்பு அதாவது இது SCR IGBT. ஏன் SCRலேருந்து இப்போ எல்லாம் லேட்டஸ்ட்டாக வர்ற மிஷின் எல்லாமே மாஸ்ஃபெட் IGBT அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா SCR யூஸ் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இவ்வளோ பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மராக வரும். எல்லாமே பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கும். வெல்டிங் அடிக்கும்போது மிஷினே அதிக பவர் எடுக்கும். ஆனால் நம்ம IGBT யூஸ் பண்ணுற வெல்டிங் மிஷினில் காயில் பார்த்திங்களா, இவ்வளோ தான் காய். இதுதான் வெல்டிங் காய். ஆனால் இதில் பாருங்கள், இதுதான் வெல்டிங் காய். ஸ்டோக்கு பார்த்திங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அப்படியே இங்கே வாங்க, இதுதான் வெல்டிங் காயில். இதுதான் ஜோக்கு. எவ்வளோ தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 50 ஹெர்ட்ஸு அதை அப்படியே நம்ம டைரெக்டாக, அதாவது 415 வோல்ட்டு 50 ஹெர்ட்ஸ் அப்படி டைரெக்டாக யூஸ் பண்ணுறோம். இதில் 415 வோல்ட்டு 50 ஹெர்ட்ஸை 18 கிலோஹெர்ட்ஸாக மாத்திரம். கிலோஹெர்ட்ஸாக அவ்வளவு அதிகமான கிலோஹெர்ட்ஸாக மாற்றும்போது நமக்கு காயில் சின்னதாக இருந்தால் போதும். அதுதான் இதோட எடை, காயில் சைஸ் எல்லாத்தையும் குறைக்கிறது, பவர் எடுக்கிறதையும் குறைக்குது. ஓகேங்களா? ஓகே, நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.